நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மாயாவ விட்டுட்டு நம்ம சாரு இருக்காங்கல்ல, சாரு வந்து கல்யாணம் பண்ண ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சீனு வந்து காலையிலேயே வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து வராங்க. "என்ன சீனு வேகமா வேலைக்கு கிளம்புற மாரி தெரியுது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, வேகமா தான் வேலைக்கு போறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல, முன்னையெல்லாம் விட இப்ப வேலையெல்லாம் பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து ரூ. 40,00,000 குடுக்க வேண்டாமா? அப்புட்ன்னா நான் வந்து ராத்திரி பகலா உழைச்சா தானே முடியும். அதனால தான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது விடு, நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்களாமே! அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கேட்குறாங்க. அதான்ப்பா சாரு வந்திருக்காளாம்ல, உங்க அம்மா வந்து உனக்கு வந்து சாருவ தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சாருவே மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காளாம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நான் எங்க அம்மா பேச்ச கேட்டுருக்கணும். என்னோட தப்பு தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன உங்க அம்மா பேச்ச கேட்கணும்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து கேட்ட உடனேயும், "ஆமா, எங்க அம்மா வந்து உன்னைய கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ வேண்டாம். நீ வந்து குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிக்காத குறையா என்கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் கேட்கல. என்ன பண்றது? நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொன்ன மாரியே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன நடந்துக்கிட்டேன்? நான் அப்படி என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. "ஆமா, நீ என்ன எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாரியே நடந்துக்கிட்டு இருக்க. உன் இஷ்டம் போல நடந்துக்கிட்டு இருக்க. உன்னால தான் அந்த குடும்பத்தில வந்து நெறைய பிரச்சனை. அப்பவே எங்க அம்மா சொன்ன மாரி, நான் வந்து சாருவ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்நேரம் நாங்க 2 பேரும் ஜோடியா நல்லாவே இருந்திருப்போம். இப்பயும் எனக்கு ஒண்ணும் கெட்டு போகல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? அப்படின்னா நீ வந்து சாருவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையில தான் இருக்க. அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. எனக்கு வேணா டைவர்ஸ் குடுத்துட்டு, நீ வேணா சாருவ கல்யாணம் பண்ணிக்கோ. சரியா? ஏன்னா உங்க அம்மாவுக்கு வந்து உனக்கு வந்து சாருவ தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. அதனால நீ சாருவே கல்யாணம் பண்ணிக்கோப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய்! எனக்கு வந்து ரூல்ஸ் போடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிறாத. நான் யார கல்யாணம் பண்ணணும், யார டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். என்னோட விருப்பம். என்னைய பத்தியெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சரியா? நீ கேட்டயில்ல ரூ. 40,00,000 அந்த ரூ. 40,00,000 வந்து கூடிய சீக்கிரம் நான் ரெடி பண்ணி உன்ட்ட குடுத்துடுறேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீனு வந்து கோவப்பட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு, நீ ரூ. 40,00,000 சம்பாரிச்சு என் கையில குடுக்குறதுக்குள்ள நான் உன்னைய என் கைக்குள்ளேயே போட்டுருவேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துல வந்து வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தனத்த தான் காட்டுறாங்க. தனம் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து கால்ல வந்து ஒரு அடிபட்டுருது. கால் வந்து லேசா ரத்தக்கட்டு மாரி ஆயிருது. "ஐயய்யோ! ஒண்ணுமே பண்ண முடியலையே." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயுமே வந்து இப்போ பெட்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அந்த இடத்துக்கு வந்து நம்ம கதிர் வந்து வராங்க. "என்ன தனம் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நல்லா போச்சு கதிர்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காலைய பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன கால்ல உனக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல உன் காலெல்லாம் வீங்கியிருக்கே, என்ன பிரச்சனை சொல்லு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, "இல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது லேசா காலு வந்து ரத்தக்கட்டு ஆன மாரி லேசா பெசக்கிருச்சு. வேற ஒண்ணும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன சொல்ற? அதெல்லாம் உடனே பார்த்துரணும்." அப்படிங்கிற மாரி வந்து கதிர் வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கதிர். ரத்தம் தான் லேசா கெட்டியிருக்கு. ஏதாவது ஒத்தடம் வச்சா சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? இரு இந்தா வாரேன்." அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து விறுவிறுன்னு போறாங்க. அங்க போய் கடையில வந்து ரத்தக்கட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ரத்தக்கட்டு துணிய வாங்கிட்டு வந்துட்டு, நம்ம தனத்துக்கிட்ட வந்து குடுக்காங்க. "இந்தா தனம், இத வந்து கால்ல ஒட்டிக்கோ. இந்த ரத்தக்கட்டு துணி ஒட்டுனீன்னா, உனக்கு வந்து சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ரத்தக்கட்டு துணிய வாங்கிட்டு அந்த இடத்துல மெதுவா ஒட்டுறாங்க. ஆனா, அவங்களுக்கு சரியாவே ஒட்டத் தெரியல நம்ம தனத்துக்கு. "என்ன பண்ற? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. குடு நான் ஒட்டி விடுறேன்." அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து வாங்குறாங்க. கதிர் வந்து அத வாங்கி, அவங்களுக்கு காலுக்கு வந்து ஏத்த மாரி அந்த ரத்தக்கட்டு துணியெல்லாம் வெட்டி அழகா வந்து அந்த இடத்துல ஒட்டி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம தனம் வந்து கதிரையே பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து நம்ம கதிர் வந்து டக்குனு அப்படியே திரும்பி பார்த்தோனே, அவங்க வந்து கேஷுவலா இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வில்லிகள் எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது மாயாவ வந்து இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து சாரு, பத்மா, பார்வதி எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. "நல்ல வேளை அத்த, மறுபடியும் என்னை இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்க்க மாட்டாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ சும்மா வந்திருந்தேன்னா, உன்னை இந்த வீட்டிலேயே சேர்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் உன்னைய பயங்கரமா பிளான் போட்டு, உனக்கு வந்து ஒரு நாடகம் ஆட சொன்னேன். கண்ணு தெரியாத மாதிரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாரி. அப்படி சொன்னா உன் மேல வந்து பரிதாபப்பட்டு, கண்டிப்பா அண்ணன் சேர்த்துக்கிருவாரு. அதனால தான் வந்து இப்படி பிளான் பண்ணோம். இனிமே வந்து நம்மளோட பிளான் வந்து, அந்த மாயாவ எப்படியாவது இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பியே ஆகணும். சாரு, இது வந்து உன் கையில தான் இருக்கு. நீ எப்படியாவது வந்து அந்த மாயாவ வெளியில அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், நான் வந்து என் பையனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த. எப்படியாவது வந்து அந்த மாயாவ தொரத்தி விட்டுட்டு, நானும் சீனுவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க தான் போறோம். நான் வந்து உங்களுக்கு மருமகளா ஆகத்தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.